14ஆம் தேதி அன்று மாண்பு முதல்வர் அவர்கள் மாலை ரயில் மூலமாக சிதம்பரம் வருகிறார்கள். மறுநாள் காலை 15ஆம் தேதி காலை காமராஜர் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி சிதம்பரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார். அருகில் இருக்கின்ற வாண்டையார் மண்டபத்தில் அரசு நிகழ்ச்சி புதிய திட்டம் 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு தொடங்குகிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அதன் மூலமாக நம்முடைய இந்த கிராம பகுதி நகரப்பகுதியில் மக்களை சந்தித்து மக்களுடைய கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 20 துறை அலுவலர்கள் மூலம் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அந்த அலுவலர்கள் இந்த குறைகள் விண்ணப்பிக்கின்ற முறையை அந்த விண்ணப்பிக்கின்ற நிகழ்வை துவக்கின்றார். அதேபோல் விடுபட்டு போன மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பங்கள் பெறுகின்ற நிகழ்வும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றது. 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை நம்முடைய சிதம்பரம் நகரில் துவக்குகின்றார்கள். அடுத்த கட்டமாக தலைவர் இளைய பெருமாள் அவருடைய மணிமண்டபத்தை திறந்து வைத்து அருகில் இருக்கின்ற அரங்கில் உரையாற்றுகின்றார். அரசு நிகழ்ச்சி ரோட் ஷோ உண்டா? அது உண்டு, இருக்கும், சொல்ல முடியாது. அது முடிச்சு மக்களுடைய எழுச்சியை பார்த்து அது தானாக இறங்குறாரு. ரோட் ஷோ கிடையாது, மக்களுடைய எழுச்சியை பார்த்து தானாக எளிதாக சந்திக்கின்றார். ஆக இப்போ நாங்கள் எப்போதும் முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் இருக்கின்ற முதல்வர், மக்களுடன் இருக்கிறார். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து அவரை தண்ணி கொடுங்க. அவர் ஆட்சியில் இல்லாத போதும் அவர் மக்களுடன் சந்தித்து கொண்டிருந்தார்கள். இதே இடத்துல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மக்களுடைய கோரிக்கைகளை அளித்த பெட்டியில் விண்ணப்பத்தை பெற்றார்கள். ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனுக்கள் அந்த பெட்டியிலே போடப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு அது முதலமைச்சர் ஆன உடனே அந்த பெட்டியை திறந்து அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினார்கள். ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் கோரிக்கைகளை மக்களுடைய கோரிக்கைகளை அறிந்த காரணத்தால் தான், மக்களுடைய உணர்வை அறிந்த காரணத்தால் தான் அவர் புதிய திட்டங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மக்களோட முதல்வர் அதே போல் உங்கள் ஸ்டாலின் இப்போ ஒரு விஓ பார்க்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓஏபி பணம் வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு விண்ணப்பிக்கின்ற முறை விஓ சர்டிஃபிகேட்டு, ஆர்ஐ சர்டிஃபிகேட்டு, தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர் இது இவ்வளோ சுற்றி படி ஏறத்துக்குள்ளே விண்ணப்பம் கொடுத்தவன் முடிஞ்சிடும் கதை. அப்போது எல்லாம் இல்லாமல் இப்போலாம் ஆன்லைன் மூலமாக மக்கள் அதே போல் உதாரணம் 1,15,00,000 பெண்களுக்கு குடும்ப உதவி அந்த தலைவிக்கு அதை கொடுக்குற திட்டம் அது எந்தவித புகாருக்கும் இடையில்லாமல் எந்தவித விமர்சனத்துக்கும் இடமளிக்காமல் எளிய முறையில் நேர்மையான முறையில் அந்த தொகை கிடைக்க விண்ணப்பித்த 1 மாத காலத்திற்கு 1,15,00,000 குடும்பத்திற்கு மாதம் இங்கே பணம் 1000 ரூபா வந்து கொண்டிருக்கிறது. ஆக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்தையும் அவர் ஒன்றொன்றாக நிறைவேற்றுகிறார்கள். ஒரு அறிக்கையில் 5 ஆண்டு காலத்துக்குரிய நாங்கள் இதெல்லாம் செய்வோம் என்று அறிவித்து செய்து இதே எதிர்கட்சி தலைவர் இப்போ மக்களை காப்பாற்ற வரேன் பயணம் செய்திருக்கிறார். அவர் மக்களை 5 ஆண்டுகள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தால் எந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார்கள் தெரியல. இருக்கிற பத்திரிகையாளர்னா இருக்கீங்க, அந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க, இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்க தெரியாது. ஆக இப்போ தனிநபருக்கு பயன்பெறுகின்ற திட்டங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறது.
இதுதான் ஒரு சாதனைன்னு சொல்லலாம். தேர்தல் அறிக்கை கூறியது நாங்கள் விடியல் பயணம் தருவோம், இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு கொடுப்போம் என்றோம். அதே போல் இப்போ குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். இப்போ கொடுக்கக்கூடிய தலைவராக இதெல்லாம் நிறைவேற்றி விட்டு இப்போது தலைகிறார்கள். விவசாயிகளுக்கு நாங்கள் நெல் விலை ஏற்றுக்கிறோம் சொன்னார், அதையும் இப்போ ஏற்றி கொடுத்துருக்கின்றார்கள். ஆனால் 5 ஆண்டு காலத்துக்கு உரிய தேர்தல் அறிக்கையை நாங்கள் அறிவித்து ஒன்றன் ஒன்றாக ஒன்பின் ஒன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக மக்களுடைய வளர்ச்சி, என்ன சொல்ல, பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலே தமிழகம்தான் 9.6 வந்திருக்கு, 9.6% நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் சொல்ல புள்ளி விவரங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த வளர்ச்சி பெற்றுக்கு இவ்வளோ குறைவான நிதி மத்திய அரசு ஒன்றிய அரசு குறைவான நிதியை கொடுத்தும் தேவையான நிதியை அளிக்காமலும் இவ்வளவு சாதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதை சாதனைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் பல மாவட்டத்திற்கு பல முறை இங்கே வந்திருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டத்துக்கே இங்கே எத்தனை முறை வந்திருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டத்துக்கே இப்போ நலத்திட்டங்களை துவக்க வந்திருக்கிறார். இப்போ அரசுடைய திட்டங்களை முடிவிட்டார். இப்போ கடலூர் மாவட்டத்துக்கு இப்போது இப்போ அதிகமாக பெண்கள் வேலைவாய்ப்பு 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற தோல் இல்லாத ஷூ தயாரிக்கின்ற தொழிற்சாலை இப்போ கடலூருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் கடலூர் போர்ட் விரிவாக்கத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் அந்த போர்ட்டுடைய துறைமுகம் அது விரிவாகப்படுத்தும் போது நிறைய அதிகமான நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதை சார்ந்துள்ள தொழில்கள் வளரக்கூடிய வாய்ப்புகள், துறைமுகம் இங்கே பயன்பட தேவையான இப்போ அதுக்கு ஒப்பந்த புள்ளி போடப்பட்டு நேற்றைய தினம் கையெழுத்து போடப்பட்டது. ஆக ஒன்றன் ஒன்றாக இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இடமில்லைன்னு விஜய் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது சினிமா இல்லை, இது சினிமா ஆகிடுது. இது சினிமா கிடையாது. சினிமாவில் தான் திடீர் முதல்வர், ஒரு நாள் முதல்வர் வருவாங்க. ஒரு நாள் முதல்வர் அப்போலாம் சினிமாவில் ஒரு படம் பார்த்தோம். ஒரு நாள் முதல்வர் எப்படி பண்ணால் அதுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது. படம் நடிப்புங்கிறது வேறு, இந்த ரியல் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களுக்குரிய திட்டங்கள் தயாரிப்பது என்பது தனி வேலை. ஆக செய்வோம் என்பது எப்படி செய்ய என்ன செய்வோம் என்று சொல்வதற்குரிய வாய்ப்புகள் தெரியாது. அதனால் கூட்டணி யாருக்கு பலம், யாருக்கு என்ன, மக்கள் பலம் எங்களுக்கு இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு இப்போ இங்கே இருக்கின்ற அத்தனை பார்த்தீங்க அவரவர்கள் இப்போ இண்டிவிஜுவல் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இதை விட யாரும் நல்ல ஆட்சி செஞ்சிட முடியாது. அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சு தமிழகத்தில் கால் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கனவு பலிக்காதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி அந்த கட்சியில் அவங்க கட்சியை சொல்கிறாங்க. அதுதான் மக்கள் நிலைமையும் அதுதான், மக்களுடைய உணர்வும் அதான். மக்களுடைய உணர்வையும் இப்போ பிரதிபலிக்கிறார். ஏன்னா இப்போ இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த மக்கள் எடை போட மக்கள் யார் எப்படி எடை போட ஆரம்பிச்சிட்டா தெரியும். இப்போ பத்திரிக்கைக்காரங்க உங்களுக்கே தெரியும் மனசாட்சி. நாங்கள் இப்போ என்ன சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற ஆட்சி இல்லாத போதும் சரி, ஆட்சி இருந்த போதும் சரி. ஒரு உதாரணம், கொரோனா காலம். அப்போ தான் சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும், பத்திரிகையாளரும் சிந்திக்க வேண்டும். ஆக கொரோனா காலத்தில் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். பல கட்சி இப்போ கோஷம் போடுகின்ற ஆட்சியை பிடிக்க போகிற வருங்கால முதல்வர், அந்த நிகழ்கால முதல்வர் என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் மக்கள் வெளியே வராமல் நடமாட்டம் இல்லாமல் இருந்த காலத்தை முடங்கியிருந்த காலத்தில் களத்தில் இருந்தது யார் சொல்லுங்க? யாரு? வேற கட்சி தலைவர் இருந்தாங்களா? இல்லை, யார்? இப்போ கொரோனா காலம் போட்டு அதான் ஒரு சாம்பிள் டெஸ்ட். அதான் இப்போ ஆட்சியில் கொரோனா டெஸ்ட்டு போனோம். ஆட்சி இல்லாத பொழுது திமுககார ஒவ்வொரு வீடாக சென்று மக்களுக்கு அப்போ அரிசி கிடையாது, சாப்பாடு கிடையாது, காய்கறி கிடையாது. ஆக
அங்கே அது கிடையாது. அந்த நேரத்தில் தான் கஷ்டம் வரும்போது உதவுகிற யார் என்பதை மக்கள் சிந்திப்பார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்திக்க எடை போடுவது கஷ்டம். ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டப்படும்போது அப்போ உதவுகிறது தான் கஷ்டம் யார் என்பது உண்மையான நண்பர் யாரும் கண்டுபிடிக்கணும். அந்த உண்மையான நண்பர் யார், உண்மையான தலைவர் என்றால் நம்முடைய அப்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோட இந்த கொரோனாவில் இந்த நலத்திட்டங்களை வழங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதே அதிமுககாரங்க வெளில வந்தாங்களா? இந்த எடப்பாடி முதலமைச்சர் அந்த வெளில வந்தாரா? இல்லை அமைச்சர் வந்தாரா? அப்போ அமைச்சர் வந்தவர்களாம் வந்தாங்களா வெளியில்? அப்போ நாங்கள் ரோட்டில் நின்னோம். இதே கடை இப்போ சிதம்பரத்தை எடுத்தால் செந்தில் ரோட்டில் நின்னோம். இதே கவுன்சிலர் ஜேம்ஸ் எல்லா கவுன்சிலர் ரோட்டில் நின்னோம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா பத்திரிகையாரும் உங்களுக்கு தெரியும். நீங்களே வெளில வர முடியல. அப்போ இப்போ அன்பழகன் டி நகர் அன்பழகன் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். ஆனால் உயிருக்கு பயப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கே மக்களுக்கு உதவினார்கள். அவரவர்களாக காய்கறி முதற்கொண்டு எல்லாம் மளிகை ஜாமான் முதற்கொண்டு எல்லாரும் அங்கே ஏழை மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு நாங்கள் களத்தில் நின்று பணியாற்ற முதலமைச்சர் அவர்கள் அவரும் நேரடியாக வந்து அவர் நலத்திட்டங்களை வழங்கினார்கள். அப்போ வந்துதா பாட்டாளி கட்சி வந்துதா? இல்லை இது பிஜேபி வந்துதா? இல்லை நடிகர் விஜய் வந்தாரா? இல்லை இப்போ வருங்கால முதலமைச்சர், இப்போ வருங்கால முதலமைச்சருங்கிறார சினிமா வந்தாரா? அப்போ வந்தவங்களை யார்? அதான் ஹீரோ. அதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்கள தான் ஹீரோ. இன்றைக்கி அவர் தான் ஹீரோ. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஹீரோ அவர் தான். ஆக்ஷன் முதல்வர், ஆக்டிங் முதல்வர் இல்லை, ஆக்ஷன் முதல்வர். சில பேர் ஆக்டிங் முதல்வரெலாம் நடிக்கலாம். என்ன ப்ரோங்களாம் ஏதாவது போகலாம்னு சொல்லலாம், கைத்தட்டலாம், போகலாம் வரலாம். கைத்தட்டுது வேறு, நலத்திட்டங்களுக்கு கைத்தட்டுது வேறு, நலத்திட்டங்கள் வருவது வேறு. ஆக கூடி வைத்த அதுமாரி சொல்கிறோம். சரி, மத்திய அரசு வந்துட்டு இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இசட் பாதுகாப்பு இப்போ திடீர்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து? அவங்க ஆட்சி அவங்க கொடுப்பாங்க. இசட்டுக்கு யாராருக்கு இசட்டுக்கு வருது தகுதி இல்லாமலாம் போயிட்டுச்சு.